வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. நாம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 7.5% ரிசர்வேஷன் கோட்டா கீழே ஒரு காலேஜ்ல அட்மிஷன் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் இருந்தா சேஃப் அப்படிங்கறத நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வாங்க நாம அந்த அனாலிசிஸ்க்குள்ள போகலாம். So re-NEET expected cutoff for 7.5% quota. Okay, so இந்த 7.5% quota கீழே எந்தெந்த காலேஜ்லாம் நாம ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 36 கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், 1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் and then 22 private medical colleges and then 4 private state universities. ஸோ இதுல எல்லாத்துலயுமே நமக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது 7.5% கோட்டா அப்படின்னா. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலும் ஒண்ணுதான், பிரைவேட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில சேர்ந்தாலும் நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இந்த காலேஜில் சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட அனாலிசிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி லாஜிக்கல் திங். எவ்வளவு சீட் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட் எவ்வளவு இருக்குது, அதுக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட் போட்டி போடுறாங்க. ஓகே, சோ இதுதான். அண்ட் தென் கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, அண்ட் தென் இந்த வருஷம் ஒரு ஃபேக்டர் ஆட் ஆயிருக்குது, அது என்னது எக்ஸ்ட்ரா டைம். ஸோ எக்ஸ்ட்ரா டைம்லாம் கட் ஆஃப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமானா கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஏன்னா 15 மினிட்ஸ் கிடைக்குது. ஸோ 15 மினிட்ஸ்னா ஆன் அன் ஆவரேஜ் டிஃபிகல்ட் சப்ஜெக்டான பிசிக்ஸ்ல கூட 4 கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அண்ட் அன் ஆவரேஜ் 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணா கூட 12 மார்க் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா டைம் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட் ஆன் கட் ஆஃப் மார்க். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நாம இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த மார்க் கிடைச்சவங்க 7.5% கோட்டா கீழே ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி நாம 25ல ஓசிக்கு 433, பிசிக்கு 407, பிசிஎம் 414, எம்பிசி 423, எஸ்சி 393, எஸ்சிஏ சேம் மார்க், எஸ்டி 411. இங்க பாருங்க, இதுல பிசியை விட பிசிஎம்க்கு அதிகமா இருக்கும், பிசிஎம் விட எம்பிசிக்கு அதிகமா இருக்கும். என்ன ரீசன்னா பிசியை விட பிசிஎம், பிசிஎம் விட எம்பிசில மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க. அப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த கோட்டாவில் உள்ளவங்களுக்கு, அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நமக்கு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அண்ட் தென் அகைன் இங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்டில இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா எஸ்டில நமக்கு அந்த ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இதுல போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாவது புதியா ஏதாவது நியூவா கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ பிரைவேட் யூனிவர்சிட்டியோ வந்திருக்கானா? வரல. அப்போ நம்பர் ஆஃப் சீட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியரிங் ஃபார், எத்தனை பேர் அதுக்கு போட்டி போடுறாங்க? போன வருஷமும் 1,40,40,000 ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் நீட் எழுதுனாங்க. இந்த வருஷமும் 1,40,40,000 ஸ்டூடெண்ட் நீட் எழுதுறாங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இதுக்கு காம்பீட் பண்றது, அதுவும் இந்த வருஷத்துல நியூவா ஒரு ஃபேக்டரா பிளே பண்ண போறது கிடையாது. அப்ப இது ரெண்டுமே போன வருஷம் என்ன இருந்ததோ அதுவே தான் இந்த வருஷமும். அப்ப இதால கட் ஆஃப்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் அதை நம்ம அடுத்தால டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டைம். சோ இந்த எக்ஸ்ட்ரா டைம்னால கட் ஆஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ வாங்க கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல். இந்த கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நாம எதெல்லாம் எடுக்கணும், எந்தெந்த இது நமக்கு தெரியும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஓகே, இப்போ 7.5% கோட்டாவுக்கு கீழே சீட் வாங்கணும் அப்படின்னு நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகி படிக்கிற ஒரு பையன் எந்த சப்ஜெக்டுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்? எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். இதுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் going to have more weightage. இதுக்கு அடுத்தபடியா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது எது? கெமிஸ்ட்ரி. சோ அப்ப இதுக்கு அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வெயிட்டேஜ். சோ இதுக்கு நெக்ஸ்ட் லெவல். இதை விட இங்க கம்மியா இருக்கும். 7.5ல வர்றவங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? ஆர் அத
கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னா அது என்னது? அது பிசிக்ஸ். சோ இதுதான் என்னது? லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்ப அதிகமான வெயிட்டேஜ் எங்க கொடுக்குறாங்க? இங்க கொடுக்குறாங்க. கம்மியான வெயிட்டேஜ் எங்க கொடுக்குறாங்க? இங்க கொடுக்குறாங்க. ஓகே, சோ இப்போ क्वेश्चन பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல பார்ப்போம். क्वेश्चन பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தோம்னா பயாலஜி எப்படி இருக்குது? ஈஸியா இருக்கு. கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது? மாடரேட்டா இருக்குது. பிசிக்ஸ் எப்படி இருக்குது? டஃப்பா இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இவங்க அதிகமா மார்க் வாங்கணும்னு எய்ம் பண்ணி படிக்கிற சப்ஜெக்ட் எது? பயாலஜி. அந்த பயாலஜில இருந்து क्वेश्चन எப்படி வந்தது? ஈஸியா வந்தது. அப்ப எல்லாருமே அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்களா? அவங்க டார்கெட் பண்ண ஏரியால இருந்து ஈஸியா வந்துருச்சு. அப்போ மார்க் இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கு அடுத்தபடி அவங்க டார்கெட் பண்ணது எது? கெமிஸ்ட்ரி. அது மாடரேட்டா இருக்கு. அப்ப அதுலயே ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்கிடுவாங்களா? ஓகே, எது டஃப்பா இருந்தது? பிசிக்ஸ். இதை அவங்க போதர் பண்ணவே இல்லை, அவங்க அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. சோ பிசிக்ஸ் பேப்பர் டஃப்பா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் இவங்களுக்கு இதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மி தான். சோ அப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஓவரால் क्वेश्चन பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் அதை விட கொஞ்சம் அதிகம் சொல்றோம். பட் இவங்களுக்கு நாம எதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்? அதிக வெயிட்டேஜ் கொடுக்கிறது. இந்த ரெண்டையும் தான் நம்ம அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். இந்த ரெண்டுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பரோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா क्वेश्चन பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் போன வருஷத்தோட கம்மி தான். ஓகே, பிசிக்ஸை சேர்த்தாதான் போன வருஷத்தோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மற்றபடி பிசிக்ஸை நீங்க ஒமிட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர் ஃபார் 7.5% கோட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு क्वेश्चन பேப்பர் ஈஸி. சோ அப்ப பாருங்க, क्वेश्चन பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் என்னது இந்த வருஷத்துக்கு? ஈஸி ஃபார் 7.5% கோட்டா ஸ்டூடெண்ட். அண்ட் எக்ஸ்ட்ரா டைம் வேற கொடுக்குறாங்க. அப்ப எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா நம்மளோட கட் ஆஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது will lead to more marks. क्वेश्चन பேப்பர் ஈஸி, எக்ஸ்ட்ரா டைம், அப்ப கட் ஆஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். That is why I am saying for 7.5% கோட்டா கட் ஆஃப் போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு சார் இன்க்ரீஸ் ஆகும்? 5 to 10 மார்க் ஷியரா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃபைன். அப்ப இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன இருந்தா சீட் கிடைக்கிறதுக்கு, நமக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசி கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் என்ன இருக்கணும்? 435 to 448. ஓகே, சோ இந்த ரேஞ்சில இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஷியரா இருக்கலாம். ஓகே, ஏன்னா அது என்னது? அப்பர் ரேஞ்ச். சோ அதே மாதிரி பிசி அப்படின்னா 412ல இருந்து 422 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சேஃப், இது சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் இருந்தீங்கன்னா 419ல இருந்து 423ல இருக்கணும். எம்பிசி அப்படின்னா 428ல இருந்து 438 இருக்கணும். அண்ட் எஸ்சியா இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ 398ல இருந்து 408. ஓகே, அண்ட் எஸ்டில இருந்தீங்க அப்படின்னா 415ல இருந்து 425. ஓகே, ஐ திங்க் நாம எக்ஸ்பெக்ட் பண்ற ஆர் நாம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற இந்த கட் ஆஃப் லாஜிக்கலா நாம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது. ஓகே, சோ அதனால இது மோஸ்ட் அக்யூரேட் கட் ஆஃப் மார்க்கா நாம எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். சோ this is the expected cutoff for ReNEET 2026.